வியூவர்ஸ், உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. வணக்கம் வியூவர்ஸ். என்னதான் வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுல பிரபலமான இந்த பீஸா பர்கர் எல்லாம் நம்ம சாப்பிட்டு வந்தாலும் நம்ம நாட்டு பாரம்பரிய உணவுகளை அடிச்சிக்கவே முடியாதுதாங்க. அதுலயும் நம்ம சவுத் இந்தியன் உணவுகளுக்கு ஒரு தனி மவுஸ் இருந்துட்டு தான் வருது. காலையில சுட சுட இட்லி, தோசை, வடை, அது கூட கொஞ்சம் தேங்காய் சட்னியும் சாம்பாரும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி வரவே வராதுங்க. நம்ம சவுத் இந்தியன் ட்ரெடிஷனல் ஃபுட்ஸ் இப்போ உலக அளவுல ஃபேமஸ் ஆயிட்டு வர மாதிரியே ட்ரெடிஷனல் ஸ்வீட்ஸும் உலக அளவுல பிரபலம் ஆயிட்டு வருது. இதுல நம்ம ஊர் பாரம்பரிய இனிப்பு வகைகள்ல முக்கியமான 8 வகைகள் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட அப்டேட்டை தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. பாயாசம் எந்த ஒரு நல்ல நாளா இருந்தாலும் தென்னிந்திய வீடுகள்ல எது இருக்குதோ இல்லையோ பாயாசம் கண்டிப்பா இருக்கும். கல்யாணமா இருந்தாலும் சரி, வீட்டுல வேற எந்த விசேஷமா இருந்தாலும் சரி, ஏன் வீட்டுல ஏதாவது நல்ல விஷயம் சொன்னாலும் கூட இந்த சுவையான பாயாசத்தை கண்டிப்பா செஞ்சு சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்குவாங்க. இந்த பாயாசம் இல்ல பாயாசம் அப்படின்றது ஒரு சமஸ்கிருத வார்த்தையாங்க. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சுத்தமான பால் அப்படின்னு சொல்றாங்க. பாரம்பரிய பாயாசத்துல பாலுக்கு பதிலா தேங்காய் பாலும் சீனிக்கு பதிலா வெல்லமும் சேர்த்து செய்வாங்களாம். மைசூர் பாக்கு அப்படின்னு சொன்னதுமே வாயில எச்சி ஊறுதா வியூவர்ஸ்? நிறைய நெய் சேர்த்து அதுல சீனி, கடலை மாவு இதெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய மைசூர் பாக்க யாராலையும் வேண்டான்னு சொல்லவே முடியாது. இந்த மைசூர் பாக்க ராயல் ஸ்வீட்ஸ் அப்படின்னும் கிங் ஆஃப் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பூரிலு இந்த ஸ்வீட் ஆந்திர மாநிலத்துல ரொம்பவே ஃபேமஸ். ஆந்திரால எல்லா சந்தோஷமான நாட்கள்லயும் விழாக்கள்லயும் இந்த பூரிலுவை கண்டிப்பா செய்வாங்க. கடலைப்பருப்பு, வெல்லம் சேர்த்து ஒரு மாவு தயார் பண்ணி அதை சின்ன சின்ன பால்ஸா உருட்டி இன்னொரு மாவுல முக்கி எடுத்து டீப் ஃப்ரை பண்றதுதான் இந்த பூரிலு. கிட்டத்தட்ட நம்ம ஊர் சுழிய மாதிரியே இருக்குமா. கொழுக்கட்டை இந்த கொழுக்கட்டையை பத்தி உங்களுக்கு நான் அதிகமா சொல்ல வேண்டியதுல, விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பா செய்யப்படக்கூடிய ஒரு ஸ்வீட் இது. அது மட்டும் இல்லங்க, கேரளால செயின்ட் தாமஸ் கிறிஸ்டியன்ஸ்லாம் ஓஷன் சண்டே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விழாவுக்கு முன்னாடி நாள் இந்த கொழுக்கட்டையை கண்டிப்பா செய்வாங்களாம். ஸ்வீட் இட்லி ஆர் பணியாரம் மீதமான இட்லி மாவுல வெல்லம் சேர்த்து சுட்டு எடுக்கிறதா இந்த ஸ்வீட் இட்லி. மாலட்டு பொட்டுக்கடலையை பொடி பண்ணி சர்க்கரையும் நெய்யும் சேர்த்து மாவு உருண்டைகளா செய்யறதுதான் இந்த மாலட்டு. இந்த ஸ்வீட் திருநெல்வேலியில கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்றாங்க. உண்ணியப்பம் கேரளால இந்த அப்பம் ரொம்பவே ஃபேமஸ்ங்க. சாப்பிட்ட குலாப் ஜாமுன் மாதிரியே இருக்குமா. அரிசி, வெல்லம், வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து செய்யறாங்க இந்த உண்ணியப்பத்தை. ரவா கேசரி இந்த ஸ்வீட் ரொம்ப ஈஸியா சட்டுன்னு செஞ்சிடலாம். ரவா கேசரி செய்யும் போது தண்ணிக்கு பதிலா பால் சேர்த்து வேக வைங்க, இன்னும் டேஸ்டா இருக்குங்க. என்ன வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய தேவையான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை உள்ளவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.